அப்பா என்னங்க இந்த வலி வலிக்குது, எப்படிதான் வேக்சிங் பண்றாங்களோ தெரியல, பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்குங்க. ஷேவிங்கும் அப்படிதான், ரெண்டுமே ரொம்ப கடுப்பான ப்ராசஸ் தான். இதுக்கு தான் ஒரு சொல்யூஷனா பூவிகால இருந்து ஹெர்பல் வேக்சிங் பவுடர் வாங்கியிருக்காங்க. இது உண்மையாவே ரொம்ப நேச்சுரல். என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஹெர்பல் தான். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எவ்வளோ தேவையோ அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாடியில் வந்து நீங்கள் எங்கே வந்து ஹேரை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸில் காஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு வெட்டாவல் வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ பாருங்க, நான் கையில் கொஞ்சோண்டு மட்டும் தடவி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஹேருமே ஈஸியாக போயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட பெயினே இல்லாமல் உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து சூப்பராக நீங்கள் வேக்சிங் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஏரியாஸுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து வேக்சிங் பண்ணிக்கலாம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே வராதுங்க. அதே மாதிரி அண்டர் ஆர்மில் இருக்க டார்க் பேச்சஸ் கூட ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். இப்போ பாருங்கள், என்னோட ஒரு கை ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு வெட்டவால் வச்சு துடைக்கிறேன். ஹேர் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிடுச்சுங்க. இதில் முல்தானி மட்டி ஆரஞ்சு பீல் இருக்கிறதால உங்கள் கையில் இருக்க டேனையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் தாங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ பெயினே இல்லாமல் ஈஸியாக வேக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதே மாதிரி என்னோட கால்லையுமே நான் வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்க. அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்க வாஷ் பண்ணாலும் போதும், இந்த மாதிரி வைப் பண்ணாலுமே அப்படியே சூப்பரா வேக்ஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்றேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.